Good evening, my dear ladies and gentlemen. எப்படி போச்சு போன டெஸ்ட் எப்படி போச்சு அண்ட் அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? தயாராகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ரிவிஷன் அடுத்த டெஸ்ட்டுக்கு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் as you can see எலக்ட்ரிக் ஃபீல்டு. கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பற்றி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் ஆல்வேஸ் அந்த டாபிக் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, நல்ல பசங்க படிச்சிருப்பீங்கன்ற அசம்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார போலாம். நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன? சிம்பிளா இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மோகன்ராஜ் வெரி குட் மார்னிங், தீரன், ஜெயஸ்ரீ வெரி குட் மார்னிங் பசங்களா, நைஸ் டு மீட் யூ. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட மேத்தமேட்டிக்ஸ்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்றேன், கேளுங்க. இப்போ நம்ம நார்மலா ஒரு கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? ஒரு 40 பேர் இருப்பாங்களா? ஆனா ஆவரேஜா ஒரு 40 பேர் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அதுல நான் யாரோ ஒரு பையனை முன்னாடி ஸ்டேஜ் மேல கொண்டு வந்து நிறுத்துறேன். அந்த கிளாஸ் ரூம்ல 40 பேர் இருக்காங்க, அதுல யாரோ ஒரு பையனை ஸ்டேஜ் மேல கொண்டு வந்து நிறுத்துறேன். இப்போ அவன் கண்ணை கட்டி விட்டாச்சு, ஒரு கருப்பு துணி போட்டு கண்ணை கட்டி விட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்றேன்? அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பசங்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டு எல்லாரையும் இடத்த ஷஃபிள் பண்ணி ரேண்டமா போயிட்டு உட்கார சொல்றேன். ரைட்டா? அவங்களோட ஒரிஜினல் இடத்துல இருந்து எல்லாரையும் எழுப்பி ரேண்டமா ஷஃபிள் பண்ணி உட்கார வச்சாச்சு. இப்ப இந்த பைப்புல இருக்கான்ல, கண்ணை கட்டிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான்ல, அவனுக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்றது தெரியாது. அது இல்லாம அவனும் ஒரு 3 சுத்து சுத்த விடுறேன். ரைட்? 3 சுத்து கண்ணை கட்டிட்டே சுத்த விடுறேன். சுத்திட்டு இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணை கட்டிட்டு நிக்கிறான்ல, அவனுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, அங்க யார் யாரு எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்ற. இப்ப அவனால முடியுமா? பாசிபிளா? கண்ணை கட்டியாச்சு, இடத்த ஷஃபிள் பண்ணியாச்சு, அவரை 2 சுத்தி விட்டாச்சு. இப்போ அவனால யார் யாரு எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா பாசிபிள் கிடையாது. ரைட்? ஏன்னா அவனால பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி சவுண்டு கேட்கக்கூடாது, எதுவுமே சொல்லியாச்சு. யாரோட வாய்ஸ் பேசினாலாவது இவனால கேட்டு சொல்ல முடியும். ஸோ இப்போ எதுக்குமே பாசிபிளே கிடையாது. இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், லெட்ஸ் சே இந்த காயின் இருக்கு இல்லையா, இந்த ஒரு காயினை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? இனிஷியலா இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ வேற எதுவும் கையில கிடைக்கலையே, சரி. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சரியா? இந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் இங்க வச்சிருக்கேன். இப்போ பக்கத்துல வேற ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாடி வருது, ஒரு நியூட்ரல் பாடி வருது. அது ஒரு நியூட்ரலா இருக்கிற ஒரு பாடி அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜால இந்த நியூட்ரல் பாடி மேல ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நமக்கு ஏற்கனவே தெரியும் தானே, ஏன்னா ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலதான் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். இந்த பாடிக்கு டெக்னிக்கலா நெட் சார்ஜ் 0. அதனால இந்த பாடி மேல இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துப்போம். ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதுல நெட் சார்ஜ் 0. இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த பாடி மேல எந்த வித ஃபோர்ஸுமே கொடுக்க முடியாது. ரைட்டா? இது கேஸ் நம்பர் 1. இப்ப கேஸ் 2. இப்ப இவன் இங்க இருக்கான், இவனுக்கு பக்கத்துல லெட்ஸ் சே இந்த பேனா வந்து நெகட்டிவ் சார்ஜ், அவனை தூக்கிட்டு வர்றோம்னு வச்சுப்போம். இந்த காயின் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பேனா நெகட்டிவ் சார்ஜ். இவனை நான் பக்கத்துல தூக்கிட்டு வந்தா இவனுக்கு என்ன ஃபீலிங் வரும் பாருங்க? இவனோட இன்ட்யூஷன் என்ன இருக்கணும்? ஐயோ நெகட்டிவ் வந்துட்டான், நான் இவனை அட்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? இவன் பாசிட்டிவ், இவனோட வேலை என்ன? நெகட்டிவ் ஒருத்தன் வந்தா அவனை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணணும், அவனை பிடிச்சி இழுக்கணும். அதுதான் இவனோட வேலை. ரைட்? இதுவும் நடக்கும். ஒரு பாசிட்டிவ் பக்கத்துல நெகட்டிவ் கொண்டு வந்தா அட்ராக்ஷன் நடக்கும். இதே மாதிரி அதே பாசிட்டிவ் பக்கத்துல நான் இன்னொரு பாசிட்டிவ் கொண்டு வந்து வைக்கிறேன். இவன் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னோமா, அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு காயின். ஸோ நான் பக்கத்துல கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? இவங்க 2 பேரும் ரிப்பல் ஆவாங்க. ரைட்? இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து படிச்சது தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் வில் அட்ராக்ட், பாசிட்டிவ் வில் ரிப்பல், நெகட்டிவ் வில் ரிப்பல். இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த ஒருத்தனை கண்ணை கட்டி நிக்க விட்டோம்ல நம்ம, அவனால கண்ணை கட்டி இருக்கிறதுனால அவனால பார்க்க முடியல, அவனால கேட்க முடியல, அதனால அவனால பாயிண்ட் பண்ண முடியாது. லாஜிக் இருக்கு. இப்ப இந்த சார்ஜ் ஒண்ணு இருக்குல்ல, இந்த சார்ஜ்னால இன்னொரு சார்ஜ் அங்க இருக்குன்றத பார்க்கவும் முடியாது, அது கண்ணு கிடையாது. 2 சார்ஜும் பேசிக்கிறதும் கிடையாது. அப்புறம் எப்படி மொத தடவை வந்தது ஒரு பிளாஸ்டிக் பாடி இல்ல நியூட்ரல் பாடி, நான் எதுவுமே பண்ண தேவையில்லப்பா. இந்த சார்ஜ் என்னோட அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி முடிவு பண்ணா? வந்தது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், நான் எதுவும் ரியாக்ட் பண்ண தேவையில்லை. 2வது இவன் ஒரு நெகட்டிவ் சார்ஜை தூக்கிட்டு வர்றான், சோ நான் அட்ராக்ட் பண்ணணும். 3வது அவன் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் ரிப்பல் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன்
இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் கேள்வி. அதாவது தான் பக்கத்துல இருக்கிற ஒரு சார்ஜ் பாசிட்டிவா நெகட்டிவா இல்ல அது நியூட்ரல் பாடியா அப்படின்ற விஷயம் தொடுறதுக்கு முன்னாடியே என் சோர்ஸ் சார்ஜுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த கேள்விக்கான பதில் தான் ஃபீல்டு, ரைட்? ஃபீல்டுங்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான பதில். நார்மலா நம்ம இன்ட்யூஷன் நமக்கு என்ன சொல்லும்? ரெண்டு பாடி ஒன்னோட ஒன்னு டச் ஆச்சுன்னா அங்கே ஒரு இன்டராக்ஷன் இருக்கு, அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சேரை நகர்த்தணும் அப்படின்னா நான் கையை வச்சு சேரை பிடிச்சி இழுக்கணும் இல்ல தள்ளணும். அப்போ என் கையுக்கும் அந்த சேருக்கும் கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் என்னால ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும், சரியா? ஆனால் ஒரு சில பினாமினால ஒரு சில பிசிக்கல் ஸ்டஃப்னால கான்டாக்ட் இல்லைனா கூட ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும். அது எதுக்கு, அது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, தட் இஸ் கால்டு ஃபீல்டு, ரைட்? அந்த ஃபீல்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டினால they can exert force even without contact. கான்டாக்ட் இல்லாம ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும், ரைட்? எனர்ஜி டிரான்சாக்ஷன் நடக்கும், ஃபோர்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும், எந்தவித கான்டாக்டுமே இல்லாம, ரைட்? அதுக்கான அடிப்படை குவான்டிட்டிங்கிறது தான் ஃபீல்டு, ரைட்? இப்ப ஃபீல்டுனா என்ன? இப்ப ஃபீல்டுங்கிறதுக்கான கதை பார்த்தாச்சு. இப்ப ஃபீல்டுனா என்னன்னா சிம்பிள். ஒரு சோர்ஸ் சார்ஜ், ஒரு சார்ஜ் எடுத்துப்போம். ஒரு சார்ஜ் இருக்கான்ல, அவன் நான் இங்க இருக்கிறேன்ப்பா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தன்னை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல பரப்பி வச்சிருப்பான். நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தன்னை சுத்தி இருக்கிற ரீஜன் ஃபுல்லா 3 டைமென்ஷனலா ஒரு ஸ்பெரிக்கல் ரீஜன், 3 டைமென்ஷனலா ஒரு ஸ்பெரிக்கல் ரீஜன்ல அவன் வச்சிருப்பான், அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி வச்சிருப்பான். வேற யாராவது அந்த டெரிட்டரிக்குள்ளர வந்தா இவனுக்கு உடனே அந்த தகவல் வந்துடும், ரைட்? அந்த கான்செப்ட் பேர் தான் ஃபீல்டு. ஃபீல்டுனா the area or the spaceன்னு சொல்லலாம், 3 dimensional. The space around a charge where its influence is felt. அதுதான் ஃபீல்டு. ஒரு ஏரியா, ஒரு ஸ்பேஸ் இல்ல ஒரு 3 dimensional ஸ்பேஸ், ஒரு சார்ஜை சுத்தின ஸ்பேஸ். அந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸை அந்த ரீஜன்ல இன்னொரு சார்ஜால ஃபீல் பண்ண முடியும், அதுதான் ஃபீல்டு. இப்போ அது எது வரைக்கும் போகும்? வாட் இஸ் த லிமிட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு? அதோட பவுண்டரி என்ன? இப்போ அட்மாஸ்பியருக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல, நம்ம சோலார் சிஸ்டம்க்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன், அவனோட பவுண்டரி என்ன? பிளண்டா சொல்ல போனா பவுண்டரியே கிடையாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அந்த ஒரு சிங்கிள் புரோட்டான் எடுத்துப்போமே, ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தியரட்டிக்கலா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நம்ம யூனிவர்ஸோட எண்டு வரைக்கும் அதால போக முடியும். That's how powerful electric field is, but it will become weaker. பக்கத்துல இருக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும், தூரமா போக 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 it will become weaker. அது வேற கதை, அதை நம்ம பிறகு பார்க்கலாம். So this is the idea of electric field. இன்னும் டீப்பரா சொல்ல போனா ஒரு சார்ஜ் தன்னை சுத்தி இருக்கிற ரீஜனை தனக்கேத்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். அந்த மாடிஃபிகேஷனுக்கு பேர் தான் நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாடிஃபிகேஷனை யாரால உணர முடியும்? வேற ஒரு சில சார்ஜஸ் அந்த ஏரியாக்குள்ளார வந்து அவங்களால உணர முடியும். ஓகே, இங்கிட்ட ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அவன் எவ்வளவு தூரத்துல இருக்கான்றத கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா பை யூசிங் த ஸ்ட்ரென்த். இன்னொரு சார்ஜ் தூரமா இருந்தானா என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருக்கும், இன்னொரு சார்ஜ் பக்கத்துல வந்தானா என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இது கதை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிசிக்ஸ்ல மேத்தமேட்டிக்கலா ஹவு டு வி குவான்டிஃபை எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதை நான் இப்போ நம்ம எக்ஸாம்ல கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறத தாண்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்ல, அதுக்கு என்ன ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? சிம்பிள். இப்போ நம்ம ரெண்டு பாடிக்கு நடுவுல இருக்கிற இன்டராக்ஷனை மெஷர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு ஃபோர்ஸ், இன்னொன்னு எனர்ஜி, ரைட்? நம்ம இங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பாடி, ரெண்டு சார்ஜ் பாடிக்கு நடுவுல எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா, ரைட்? ரெண்டு பாடிக்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ், ரைட்? இப்போ அந்த ஃபோர்ஸ்ல இருந்து தான் நான் ஃபீல்டை டிரைவ் பண்ண போறேன். எப்படி? ஃபீல்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் என்னன்னா சிம்பிள். நார்மலா this is the formula for electric field. அந்த லிமிட் அதெல்லாம் விட்டுருங்க. force per unit charge அப்படின்னு சொல்லுவோம். electrostatic force per unit positive test charge, ரைட்? அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன். electrostatic force per unit positive test charge. அதாவது எனக்கு ஒரு ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அது யாரால வந்தது எதனால வந்ததுன்னா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ரீஜன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. அதாவது இங்க ஒரு சிங்கிள் சார்ஜ் இருக்கலாம், இல்ல கண்ணாப்பினான்னு ஒரு பெரிய பாடி, சார்ஜ்டு பாடி, எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். சரி, எனக்கு இது ஒரு பெரிய சார்ஜ்டு பாடி, இதுல இருந்து ஃபீல்டு எல்லா டைரக்ஷன்லயும் இப்படி போகுதுன்னு வச்சுப்போம் நம்ம,
ரைட்? இவன் எல்லா டைரக்ஷன்லயும் ஃபீல்டு இப்படி கொடுக்குறான், whatever, ரைட்? இப்போ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு Q0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன். இவனோட வேல்யூ ரொம்ப குட்டியா இருக்கணும், இங்க ஃபீல்டு இருக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நான் இவனை கொண்டு வர்றேன் இங்க. ஸோ Q0 அப்படின்றது இட்ஸ் a ஸ்மால் டெஸ்ட் சார்ஜ். அப்போ இந்த ஃபீல்டு இருக்குல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது, அதாவது இந்த சோர்ஸ் சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ், இவனை சுத்தி இவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா, அதை தான் நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அது இவன் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். லெட்ஸ் டேக் தட் ஆஸ் F. அப்போ இந்த ஏரியால நான் இந்த சார்ஜை தூக்கிட்டு வந்து வச்சா அவன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ், அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ், ரைட்? ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் 1 கூலும்பை தூக்கிட்டு வந்து அங்க வைக்கிறேன், இந்த இடத்துல 1 கூலும் வச்சேன்னா எனக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வருமோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்ப சிம்பிள், நான் என்னோட ரெண்டாவது சார்ஜை எவ்வளோ ஸ்மாலா வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மாலா வைக்கணும். அது ஏன் அப்படின்னா, சப்போஸ் இவனோட வேல்யூ பெருசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன பண்ணுவான், இந்த சோர்ஸோட ஃபீல்டே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவான். எனக்கு என்ன வேணும், சோர்ஸோட ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால தான் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஒரு சார்ஜ்னால தான் இன்னொரு சார்ஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ரைட்? அப்போ எனக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கூட்டிட்டு வர சார்ஜ் என்னோட சோர்ஸோட ஃபீல்டை மாத்தி விட்டுறக்கூடாது. சோர்ஸோட ஃபீல்டை பயங்கரமா ஆல்டர் பண்ணாம எவ்வளோ சின்னோண்டா நான் சார்ஜ் கொண்டு வர முடியுமோ அந்த சார்ஜ் தான் நான் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம பாயிண்ட் சார்ஜுக்கு போடுவோமே. இங்க எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு Q, இது ஒரு பெரிய சார்ஜ்னு வச்சுப்போம், பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் Q. இப்போ இவன் பக்கத்துல நான் ஒரு குட்டியோண்டு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன் இங்க, ரைட்? இப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, லெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பி R அப்படின்னு எடுத்துப்போம். அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் R. இப்போ ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா, கூலம்ஸ் ஃபோர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் ஃபார்முலா K Q Q0 by R². இதுதான் கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், K Q0 Q by R². இப்போ எனக்கு ஃபீல்டு ஃபார்முலா என்ன சொன்னேன், E is equal to F by Q0. அப்ப என்ன ஆகும், இந்த Q0 இங்க வந்துருச்சுன்னா the remaining terms will be K Q by R². ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்? ஒரு பாயிண்ட் சார்ஜ், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் R from the charge, அதான் KQ by R². ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். எனக்கு இங்க சோர்ஸ்ங்கிறது ஒரு சார்ஜ் அப்படின்றது தெளிவா தெரியுது, சோர்ஸ் அப்படின்றது இந்த சார்ஜ்ங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது, அதனால நான் KQ by R² சொல்லிக்கிறேன். யார் சோர்ஸ், யார் ஒரு ஃபீல்டை கிரியேட்டே பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோமே. சோர்ஸை யார், அந்த ஃபீல்டை யார் கிரியேட் பண்றா அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியல. அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, கிட்டத்தட்ட அந்த பேய் படம் மாதிரின்னு வச்சுப்போமே. பேய் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் பேயோட அந்த கலாட்டாலாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ரீஜன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இப்ப அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நான் மெஷர் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள், ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அங்க நான் குட்டியோண்டு சார்ஜை தூக்கிட்டு போய் வச்சு அந்த சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணா அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ், அதுதான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நமக்கு அக்யூரேட் ரிசல்ட் வேணும். எனக்கு சோர்ஸோட ஃபீல்டை மட்டும் அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும்னா எனக்கு இந்த சார்ஜ் இருக்குல்ல, this should be as close to 0 as possible. அது என்னால எவ்வளவு சின்ன சார்ஜா எடுக்க முடியுமோ அவ்வளவு சின்னதா எடுக்கணும். That's all. So E ப்ராப்பரா லிமிட் Q tends to 0 F by Q இப்படி எடுத்தோம்னா எனக்கு பக்காவான ஆன்சர் கிடைக்கும், ரைட்? ஸோ இதுதான் நம்ம நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா கான்செப்ட். இப்ப இந்த ஃபார்முலாவை நான் வேற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி, எனக்கு ஒரு ரீஜன் இருக்கு, அந்த ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு கொடுத்தாங்களா. இப்ப நான் அங்கிட்ட ஒரு சார்ஜை தூக்கிட்டு வந்து வைக்கிறேன், Q0 அப்படின்ற ஒரு சார்ஜை தூக்கிட்டு வந்து நான் வைக்கிறேன். அப்ப அவன் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், E is equal to F by Q0. அவன் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு நான் மெஷர் பண்ணனா அதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட மெஷர் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா பாருங்க, F is equal to Q into E. இந்த Q0 எந்த பக்கம் போச்சுன்னா F is equal to Q into V. இந்த ஃபார்முலாவை நான் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி, ஒரு ஃபீல்டுல ஒரு சார்ஜை தூக்கிட்டு வந்து வைக்கும் போது அந்த சார்ஜ்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா Q into E, ரைட்? அந்த வேல்யூ ஆஃப் த சார்ஜ்
into the electric field. அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் அந்த சார்ஜ்ல எனக்கு அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ், ரைட்? ஸோ இதை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவை இன்னொரு விதமா யூஸ் பண்ணிக்கிறது தான் இது. அண்ட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்னோட ஃபீல்டுங்கிறது அவே அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. ஏன்னா ஃபீல்டோட டெஃபினேஷன் என்ன பாருங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். ஸோ நான் பாசிட்டிவ் சார்ஜை தான் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு வரணும், நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரக்கூடாது. அது ஒரு கன்வென்ஷன், அவ்வளவுதான். ஸோ நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது என்னோட சோர்ஸ் சார்ஜ் அவனை ரிப்பல் தானே பண்ணுவான். அப்போ ஃபீல்டோட டைரக்ஷனும் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் சேம், அவே ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு the field direction is away, நெகட்டிவ் சார்ஜுக்கு field direction is towards அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதோட ஃபீல்டு எனக்கு அவே டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ்ல ஃபீல்ட் இஸ் அவே. அதுவே நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தேன்னா ஃபீல்ட் இஸ் டுவர்ட்ஸ். நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபீல்ட் இஸ் டுவர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்ல அவே, நெகட்டிவ் சார்ஜ்ல ஃபீல்ட் இஸ் டுவர்ட்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ்னு சொல்றோமா, ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டார், ஃபீல்டுங்கிறதும் வெக்டார். ஸோ இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. SI யூனிட் பாருங்க, நியூட்டன்ஸ் பர் கூலும், நியூட்டன் பர் கூலும் இல்ல வோல்ட் பர் மீட்டர். இந்த வோல்ட் பர் மீட்டர்ங்கிறது நம்ம லேட்டரா படிப்போம், இப்போதைக்கு நியூட்டன் பர் மீட்டர். ஸோ ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன பாருங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜா. ஸோ ஃபோர்ஸுக்கு நியூட்டன், சார்ஜுக்கு கூலும். ஸோ நியூட்டன் பர் கூலும். ஸோ இதுதான் SI யூனிட். இதெல்லாம் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்து டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கான சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். கண்டினியூஸ். அண்ட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சார்ஜுக்குனா ஈஸி. இப்போதான் நான் சொன்னேன்னா KQ/R², முடிஞ்சு போச்சு. இட் டிக்ரீசஸ் இன்வர்ஸ்லி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கொயர். அதாவது நான் ஆர் டிஸ்டன்ஸ் அதிகமாக போக 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 எனக்கு அது இன்வர்ஸ் ஸ்கொயர்ல குறையும், ரைட்? F = KQ/R², இன்வர்ஸ் ஸ்கொயர்ல குறையும். அதாவது பயங்கரமா ஃபாலோ ஆகும் எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ். இப்போ பாயிண்ட் சார்ஜ் இல்லாம எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ்னா என்ன, நான் ஒரு பெரிய பாடி எடுத்துட்டு அதுக்கு சார்ஜ் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம ஜெனரல் ப்ரொசீஜர் என்னன்னா, அதுல சின்னோண்டு ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு அந்த எலிமெண்ட் dq, அந்த எலிமெண்ட்ல இருக்கிற சார்ஜ் dq அப்படின்னு எடுத்து அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அதை கண்டுபிடிச்சு ஓவராலா இன்டெகிரேட் பண்ணணும். பாயிண்ட் சார்ஜ்னா டைரக்ட் ஃபார்முலா. இதுவே எனக்கு எக்ஸ்டெண்டட் சார்ஜஸ், எனக்கு பெரிய பாடிஸ், எக்ஸ்டெண்டட் பாடிஸ் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ ஃபார் இன்டெகிரேஷன், ரைட்? நான் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இப்போ அந்த இன்டெகிரேஷனுக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டட் பாடிஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். ஒன்னு 1 டைமென்ஷனல் லீனியர், அடுத்தது 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ், அண்ட் கடைசியா 3 டைமென்ஷனல் வால்யூமெட்ரிக். ஸோ இனிஷியலா ஒரு பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோமா, அதுக்கு அடுத்த லெவல் அப்ப என்ன, பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் கோடு போடணும். ஒரு லீனியர் சார்ஜ் எனக்கு ஒரு தின் ராட் எடுத்துப்போம். அந்த ராட்ல எனக்கு சர்டன் சார்ஜ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் a thin rod. அந்த ராட்ல சர்டன் சார்ஜ் இருக்கு. இப்போ அந்த சார்ஜ்டு ராடுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெண்டாவது, அந்த லைன்ல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம ஒரு பிளேனுக்கு போகலாம். அந்த பிளேன்ல இருக்கிற சார்ஜ்னால, இப்போ ஒரு டிஸ்க் மாதிரியோ இல்ல ஒரு A4 ஷீட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற சார்ஜ்னால எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கலாம், ரைட்? அந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வால்யூம். அந்த பிளேனே நான் 3 டைமென்ஷனலா ரெடி பண்ணனா I'll get a வால்யூம். ஒரு ஸ்பியர் இல்ல சிலிண்டர் அந்த மாதிரியான ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், லீனியர், அடுத்து ஒரு சர்ஃபேஸ், அடுத்து வால்யூமெட்ரிக். இப்போ மூணுத்துக்கும் நம்ம வேற வேற சார்ஜ் டென்சிட்டி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ லீனியருக்கான சார்ஜ் டென்சிட்டி கான்செப்ட் என்ன வரும்னா, சார்ஜ் பெர் யூனிட் லென்த். ஏன்னா இங்க கிராஸ் செக்ஷனல் ஏரியா த்ரூ அவுட் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. அதனால நம்ம லென்த்தை மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அதுல கிராஸ் செக்ஷனல் ஏரியா கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நான் லென்த்தை மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டா போதும். அதுவே நான் ஒரு 2 டைமென்ஷனல் பாடி எடுத்திருந்தேன் அப்படின்னா அதுல நான் சர்ஃபேஸ் ரெஃபரன்ஸா எடுத்து சால்வ் பண்ணணும். சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா அதை ரெஃபரன்ஸா வச்சு நான் சால்வ் பண்ணுவேன். இதே வால்யூம்னா சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம். 3 டைமென்ஷனல் பாடிக்கு சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம். ஸோ 1 டைமென்ஷன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, 2 டைமென்ஷன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, 3 டைமென்ஷன் வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ அது ஒன்னொன்னுத்தையும் இண்டிவிஜுவலா என்னென்னு பார்த்துடலாம்.
First, continuous body oda charge density, linear charge density. So linear charge density na ஒரு thin-ஆன wire எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். Let's take a very thin wire. So இந்த மாதிரி ஒரு thin-ஆன wire எடுத்திருக்கேன். சரியா? இது வந்து ஒரு rectangle மாதிரி தெரியும், பட் இது ஒரு thin wire அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப இவன் மேல சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? நான் யூனிஃபார்மா பிளஸ் சார்ஜ் அப்படின்றத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு எடுத்துப்போம். இவனோட லென்த் ஒரு 10 மீட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இவனோட டோட்டல் லென்த் வந்து நம்ம ஒரு 10 மீட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரைட்? அப்ப இவன் மேல இருக்கிற டோட்டல் சார்ஜ் Q, இவனோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, நம்ம அதை 10 மீட்டர் அப்படின்னு எடுத்துப்போமா? ரைட். ஸோ இவனோட லென்த் நம்ம L அப்படின்னு எடுத்துப்போம், டோட்டல் சார்ஜ் Q. இப்போ நான் டோட்டல் லென்த்ல டோட்டல் சார்ஜ் இருக்கு. இப்போ எனக்கு அதுல ஒரு கொஞ்சோண்டு ரீஜன்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு எனக்கு வேணும். அப்ப நான் எப்படி கால்குலேட் பண்றது? இங்க ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மா இருக்கா நான் யூனிஃபார்மா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, the charge distribution is uniform, right? அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, lambda is del Q by del L. ஸோ நான் கன்சிடர் பண்ற ரீஜன்ல என்னோட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மா இருந்ததுன்னா நான் del Q by del L ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். del Q by delta L, right? This represents the linear charge density. அதாவது இந்த லென்த்ல இவ்வளவு சார்ஜ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கு அதுல ஒரு குட்டியோண்டு ரீஜனோடது வேணும். இவ்வளோ பெருசா வேண்டாம், எனக்கு ஒரு குட்டியோண்டு ரீஜன், லெட்ஸ் சே dx அப்படின்ற இந்த குட்டி ரீஜனோடது வேணும் அப்படின்னு வச்சுப்போம். dx அதுல இருக்கிற சார்ஜ் எவ்வளவு வரும்னு பார்த்தா சிம்பிள் dq by dx, ரைட்? ஏன்னா லாம்டா அப்படின்றது இட்ஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அது யூனிஃபார்மா இருந்ததுன்னா நம்ம டெல்டா மொத்த சார்ஜ் பை டோட்டல் லென்த் எடுத்துக்கலாம். நான் யூனிஃபார்மா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், dq by dx அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம அந்த சின்ன dx ரீஜன்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, தட் இஸ் நான் யூனிஃபார்ம். இங்க பாருங்க, நான் யூனிஃபார்மா இருந்ததுன்னா லாம்டா பிகம்ஸ் dq by dl. dq by dl அப்படின்னா அந்த dl அப்படின்ற ரீஜன்ல இருக்கிற சார்ஜ் எவ்வளோ, தட் இஸ் dq. அதோட ரேஷியோவும் டோட்டல் சார்ஜ் q by l. மோஸ்ட்லி நமக்கு நான் யூனிஃபார்ம் சிச்சுவேஷன் வராது, யூனிஃபார்ம் மட்டும்தான் வரும்னு எடுத்துப்போம். ஸோ லாம்டா del q by del l அப்படின்னு எடுத்துப்போம். இல்ல சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம dq by dl எடுத்துக்கலாம். ஸோ த பாயிண்ட் இஸ் சார்ஜ் ஓவர் லென்த், அதுதான் லாம்டா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட யூனிட் என்ன, கூலும் பெர் மீட்டர், ரைட்? சார்ஜ் ஓவர் லென்த், தட் இஸ் கூலும் பெர் மீட்டர். இங்க இதோட கிராஸ் செக்ஷனை நம்ம கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. கிராஸ் செக்ஷன் ரொம்பவே கம்மி, அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இதுதான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இதே மாதிரி இதுக்கு அடுத்த லெவல் ஃபைனல் பாருங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு q by l சொல்லலாம், இல்ல del q by delta l, அப்படி இல்லைன்னா dq by dl. இந்த எந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. நமக்கு எந்த மாதிரியான கொஸ்டின் வருதோ, என்ன மாதிரியான சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வருதோ, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி ஜெனரல் ஃபார்முலா ஃபார் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ அடுத்தது லெவல் 2 சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ரைட்? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ இங்க எனக்கு ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நார்மல் சிடி இருக்கும்ல, டிஸ்க் மாதிரியான ஒரு சர்ஃபேஸ், இல்ல ஒரு A4 ஷீட், ஏதோ ஒன்று, ஒரு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் இருக்கு, இல்ல ஒரு கிராஃப் ஷீட் இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்ப அந்த கிராஃப் ஷீட்ல டோட்டலா அந்த டப்பாவா இருக்குமா, கிராஃப் ஷீட் எடுத்து பார்த்தா எனக்கு பச்சை கலர்ல குட்டி குட்டி டப்பா, அதுக்குள்ளார குட்டி குட்டி டப்பா இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்னோண்டு குட்டி டப்பா இருக்குல்ல, அதுதான் dq. அதுல இருக்கிற மொத்த சார்ஜ் அந்த கிரீன் கலர் லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஜஸ்ட் ஒரு ஹைபோதெட்டிக்கல் அசம்ஷன். இப்போ அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற டோட்டல் சார்ஜ் q அப்படின்னு எடுத்துப்போம். அவனோட டோட்டல் ஏரியா is A, right? சர்ஃபேஸ்ல இருக்கிற டோட்டல் சார்ஜ் q, அவனோட டோட்டல் ஏரியா is A. அப்ப சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன வரும் பாருங்க, ஓவரால் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் del q by del A. நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டில del L போட்டோம், இங்க டெல்டா A, ரைட்? இப்போ சப்போஸ் if it is non uniform, dq by dA வரும். சிக்மா is dq by dA.
ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றது. as usual அந்த யூனிட் என்ன வரும் பாருங்க. இதுவே டோட்டலா இருந்தா for total q by a மூணுத்தோட மீனிங் ஒண்ணுதான். எனக்கு இங்க யூனிஃபார்மா இருந்தா, இது நான் யூனிஃபார்மா இருந்தா, இது டோட்டலா இருந்தா, பட் இதோட கான்செப்சுவல் அர்த்தம் ஒண்ணுதான். இத்தனோண்டு ஏரியால எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அப்ப பெரிய ஏரியால எவ்வளவு சார்ஜ் இருக்கும், அவ்வளவுதான். இதுல இருந்து எனக்கு இப்ப நான் ஒரு குட்டியோண்டு ஏரியா எடுத்திருக்கேன். இத்தனோண்டு ஒரு ஏரியா எடுத்துட்டு அதுல இருக்கிற சார்ஜ் மட்டும் டோட்டலா கியூ இருக்குப்பா, ரைட். ஏன்ற ஏரியால கியூன்ற சார்ஜ் இருக்கு. அப்ப அதுல இருக்கிற குட்டியோண்டு ஏரியா அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? சிம்பிள், dq is equal to sigma into dA, அவ்வளவுதான். இப்ப அந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு சார்ஜ் டென்சிட்டி இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டு இன்டு எனக்கு தேவையான குட்டியோண்டு ஏரியா போட்டேன்னா, திஸ் இஸ் குட்டியோண்டு ஏரியா dA நான் போட்டேன்னா அங்கிட்டு இருக்கிற சார்ஜ் மட்டும் எனக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்ப சிக்மா எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் கியூ பை டோட்டல் ஏ. இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. அந்த டிஸ்க்ல இருக்கிற டோட்டல் சார்ஜ் அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நான் சிக்மா கியூ பை ஏ கண்டுபிடிச்சிடலாம், ரைட். இப்ப அதே மாதிரி அடுத்து வால்யூமெட்ரிக். வால்யூமெட்ரிக் இல்லைன்னா 3 டைமென்ஷனல் சார்ஜ் டென்சிட்டி. இப்ப நார்மலா டென்சிட்டிக்கு ஃபார்முலா, பேசிக் மாஸ் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன பாருங்க, மாஸ் பை வால்யூமா. அதே மாதிரி சார்ஜ் டென்சிட்டிக்கு சார்ஜ் பை வால்யூம். ஸோ டோட்டல் சார்ஜ் சேம், அதே கதை ரிப்பீட், அரைச்சமாவே திருப்பி அரைச்சா மாதிரி தான் இருக்கும். டோட்டல் சார்ஜ் இது நான் யூனிஃபார்ம் இருந்தா dq by dv, எனக்கு டோட்டல் q by v, அவ்வளவுதான், டன். இதுதான் டோட்டல் வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி. அண்ட் எனக்கு ஒரு குட்டியோண்டு வால்யூம்ல இருக்கிற சார்ஜ் எவ்வளவு வேணும்னு பார்த்தா ரோ இன்டு v, ரைட். இப்போ இது மூணுத்தையும் ஒரு சம்மரி போட்டு we can get into problems. ஸோ இப்போ இதோட சம்மரி எப்படி இருக்கும்னு பார்த்தா, லீனியர், அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அடுத்து வால்யூமெட்ரிக், ரைட். இப்ப லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா என்ன? 1 டைமென்ஷன், 1D அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் 1D, இது 2D, இது 3D, ரைட். 3. இங்க லாம்டா is equal to q by L, total charge by total length. இங்க sigma equals q by A, இங்க rho equals q by V. இங்க unit Newton, coulomb per meter cube, இங்க coulomb per meter square, இங்க coulomb per meter, right. இதுல நான் யூனிஃபார்மா இருந்ததுன்னா lambda is equal to dq by dl சொல்லலாம். இங்க sigma dq by dA சொல்லலாம். இங்க rho equals dq by dv, right. இப்ப ஃபைனலா எனக்கு ப்ராப்ளம்ல எப்படி தெரியுமா தேவைப்படும்? இது மூணுமே நான் ப்ராப்ளம்ல எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, dq equals lambda dl. இதைத்தான் நம்ம ப்ராப்ளம்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். dl அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு lambda into dl அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க dq equals sigma dA, right. அதே மாதிரி dq equals rho dv. இந்த மூணு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம் நார்மலா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு, ரைட். இப்ப ஜெனரல் ப்ரொசீஜர் என்ன பாருங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் பாடிக்கு எந்த ஒரு பாடியா வேணா இருக்கட்டும், what is the general approach? ஒரே அப்ரோச் தான், ஸ்டாண்டர்ட் அப்ரோச். அதை ஃபாலோ பண்ணி, ஐ மீன் அப்ரோச் சேம், பட் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டெப்ஸ் சேஞ்ச் ஆகும். பட் ஜெனரல் அப்ரோச் சேம். என்னது அது? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபைனைட்ஸ்மெலி ஸ்மால் சார்ஜ் dq அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். எனக்கு ஒரு லீனியரா கொடுத்திருந்தாலும், ஏரியா கொடுத்திருந்தாலும், வால்யூம் கொடுத்திருந்தாலும் அதுல குட்டியோண்டு ஒரு சார்ஜை நான் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவனை பாயிண்ட் சார்ஜா நான் கன்சிடர் பண்ணி அவனோட ஃபீல்ட் அட் அ சர்டன் பாயிண்ட் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த dq வர்ற குட்டியோண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்றத என்னால எழுத முடியும். ஸோ ஈயோட ஃபார்முலா என்ன? kq/r². இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூக்கு. இப்ப அந்த பாயிண்ட் சார்ஜ் dq அப்படின்னு இருந்ததுன்னா அதோட குட்டியோண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு d is equal to kdq/r², ரைட். ஸோ இதை எழுதி முடிக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் தெரியுமா? அந்த ப்ராப்ளம்ல ஏதாவது ஒரு சிமெட்ரி இருக்கும். அந்த சிமெட்ரியை நம்ம மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கும்.
exploit the symmetry. அந்த ப்ராப்ளம்ல டெஃபினட்டா சிமெட்ரி இருக்கும். சிமெட்ரி இருந்ததுன்னா ஒரு காம்பனண்ட் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் கேன்சல் ஆகலாம், வெர்டிகல் காம்பனண்ட் கேன்சல் ஆகலாம். அந்த மாதிரி வரும் சிமெட்ரி இருந்ததுன்னா. அண்ட் இங்க dq இருக்கு இல்லையா, அது அடுத்து என்ன பண்ணணும்? lambda dl, sigma dA, rho dv இந்த மூணு ஃபார்மட்ல ஏதாவது ஒண்ணுத்துல எழுதணும். நமக்கு அதிகபட்சமா 3 தானே பாசிபிள். ஸ்பேஸ்ல நமக்கு 3 கோஆர்டினேட்ஸ் தான். சோ 1D, 2D, 3D. அந்த பாடி லீனியரா இருந்தா lambda dl, அது ஏரியல் பாடியா இருந்தா சிக்மா dA, அது வால்யூமெட்ரிக் பாடியா இருந்தா rho dv. இந்த dqக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம சிமெட்ரி யூஸ் பண்ணுவோம். சிமெட்ரி யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் இங்க பாருங்க some components gets cancelled out. Right? Most either horizontal or vertical ஏதாவது ஒரு காம்பனன்ட் வந்து கேன்சல் ஆயிடும் because of symmetry. And finally integrated. நம்ம mathematical integration பண்ணி முடிச்சோம்னா you'll get the total electric field. So இதுதான் general approach. இப்போ case by case பார்ப்போம். First நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு finite rodக்கு நம்ம derive பண்ணி கொண்டு வரலாம். அதாவது ஒரு rod, normal rod இருக்கு, a finite rod. அந்த rodல இருக்கிற charge Q, அந்த ராடோட லென்த் Lன்னு வச்சுட்டு அவனால வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ, ரைட், அட் அ டிஸ்டன்ஸ் R அவனால வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ, அதை தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம். லெட்ஸ் கன்சிடர் அ நார்மல் ராட், வெரி தின் ராட் அப்படின்னு எடுத்துப்போம். ரைட், இது ஒரு தின் ராட். இதுல ஃபுல்லா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தின் ராட். ரைட், இப்போ இவனோட லென்த் வந்து L அப்படின்னு, இவனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்க எழுதிடலாம். லென்த் is equal to L, இவனோட சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தா let's say Q. இப்போ சார்ஜ் டென்சிட்டி என்ன வர பாருங்க, what is charge density? lambda equals charge density. இந்த இடத்துல Q by L, right? lambda is equal to Q by L. டோட்டல் லென்த் L, டோட்டல் சார்ஜ் Q. இவனுக்கு ஃபுல்லா இப்படி சார்ஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஃபுல்லா அப்படி இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் ஃப்ரம் திஸ் ஒரு சர்டன் பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவோமா? இவன்ட்டு இப்படி ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். Hold on. ஓகே, இருக்கட்டும். இப்படி ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட்? அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R போட்டுக்கலாம். ரைட், இங்க இருந்து இங்க ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஆங்கிள் லெட்ஸ் சே θ2 வச்சுப்போம். கீழே இருக்கிற ஆங்கிள் θ1 அப்படின்னு வச்சுப்போம். இதுதான் ரெண்டு ஆங்கிள். அதாவது இவங்களோட எக்ஸ்டென்ட்டா நான் ஆங்கிள் சொல்லியிருக்கேன். தட்ஸ் இட். ரைட், ஸோ ஆருங்கிறது இவன் இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ அந்த டிஸ்டன்ஸ்ல இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ the concept is ரொம்ப சிம்பிள். என்ன, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்ன பாருங்க, குட்டியோண்டு எலமெண்ட் ஒன்று கன்சிடர் பண்ணணுமா? ஸோ நான் இங்க லெட்ஸ் டேக் அ ஸ்மால் எலமெண்ட், இந்த இடத்துல ஒரு குட்டியோண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாருங்க, இங்க இருந்து இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் தீட்டா. ரைட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து RD தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ரைட், RD தீட்டா. அந்த இடத்துல குட்டியோண்டு எலமெண்ட் ஒன்று RD தீட்டா. இந்த இடத்துல அவனோட லென்த் என்ன வரும்? DY இல்ல DL எடுத்துக்கலாம், வெர்டிகல் டைரக்ஷன்ல. ஸோ நான் குட்டியோண்டு எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், அவனோட லென்த் DL. இந்த RD தீட்டா கூட தேவை கிடையாதுன்னு வச்சுப்போம். குட்டியோண்டு எலமெண்ட் DL அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா, இப்போ அந்த DLனால, அந்த ரீஜன்னால இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? இப்ப அந்த DL ரீஜன்ல இருக்கிற சார்ஜை நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட், இந்த இடத்துல இருக்கிற சார்ஜ் இது வந்து குட்டியோண்டு பாயிண்ட் சார்ஜ். அப்ப அவனால இந்த இடத்துல ஃபீல்ட் என்னவா இருக்கும்? this will be the DE. ரைட், மொத்தமா DEன்றது இப்படி இருக்குமா? DE. ரைட், இப்போ இத நான் X and Y டைரக்ஷன்ல என்னால ரிசால்வ் பண்ண முடியும். சரிதானே? I can resolve this into X and Y direction. இப்போ நான் ரிசால்வ் பண்ணா, ஸோ இதுதான் ஹரிசான்டல் லைனு. ஸோ திஸ் இஸ் தீட்டா, இது வெர்டிக்கல் காம்பனன்ட். கரெக்டா? இது DE cos தீட்டா அப்படின்னு வரும், இது DE sin தீட்டா. ரைட், இப்போ நான் DE cos தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மொத்தமா இன்டகிரேட் பண்ணணும் θ1ல இருந்து θ2 வரைக்கும்.
அதே மாதிரி DE sin theta என்னன்னு கண்டுபிடிச்சு நான் மொத்தமா இன்டகிரேட் பண்ணணும் theta 1ல இருந்து theta 2 வரைக்கும். அதை தனித்தனியா கண்டுபிடிச்சு நான் இன்டகிரேட் பண்ணனா I'll get the final electric field. ரைட், அதுதான் பண்ண போறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் DEங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். DE என்னது எனக்கு K dq by r ஸ்கொயர். r ஸ்கொயர் சொல்ல முடியாது, நம்ம இங்க எந்த டிஸ்டன்ஸை கணக்குல எடுத்துக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் தான் கணக்குல எடுக்கணும். அலைஞ்சிருச்சா? hold on. ரைட், இங்க இருந்து நான் குட்டியோண்டு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதோட லென்த் dl அப்படின்னு இருக்குது. கரெக்டா? லென்த் dl. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்த்தா yங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ 1 செகண்ட். ஸோ yங்கிற டிஸ்டன்ஸ்ல dy dl அப்படின்ற ஒரு ஸ்மால் எலமெண்ட் நான் எடுத்திருக்கேன். ரைட்டா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க. அந்த எடுத்திருக்கிற எலமெண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு வருமா? இந்த டிஸ்டன்ஸ் will be root of r ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஏன்னா இது r, இது y. இந்த பாயிண்ட்ல இருந்து இது yங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஸோ அப்போ DE ஓட வேல்யூ என்ன வரும்? K dq by r ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு வருமா? K dq by r ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இப்போ அடுத்தது cos theta. இங்க cos theta என்ன பாருங்க? if this is theta, இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு சொல்லியாச்சா? cos theta என்ன வரும்? adjacent side by hypotenuse. So cos theta is adjacent side by hypotenuse. So adjacent side r divided by hypotenuse என்ன? x square x r square plus y square the whole power 1/2. ஏன்னா ஆக்சுவலா அந்த சைடு வந்து r square plus y square under root. இங்க எனக்கு ஸ்கொயர் வேணும்ன்றதுனால ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ரைட்? எனக்கு this is the final formula for the DE cos theta. This is the formula for DE cos theta. Right? DE cos theta. Right? I think it's clear. Yeah, right. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? K R dq by r square plus y square the whole power 3/2 அப்படின்னு வந்துருமா? 3/2. ரைட்? r square plus y square the whole power 3/2 அப்படின்னு வந்துரும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க, இன்னொரு பஞ்சாயத்து மீதி இருக்கு. dq. dq இங்க நம்ம எப்படி எழுதணும்? இவனோட சார்ஜ் டென்சிட்டி லாம்டா அப்படின்னு கொடுத்துட்டோமா? லாம்டா is the linear charge density. அப்ப லாம்டாக்கு ஃபார்முலா என்ன? dq by dl. So lambda into dl equals dq. Right? Lambda is into dl is equal to. இல்ல இங்க l க்கு பதிலா we'll use the same variable. இங்க y directionல எடுத்துக்கோமா? அப்ப y and dy ன்னு எடுத்தா it would be easy to solve. So இங்க இருந்து at a distance y நான் எடுத்திருக்கிற எலிமெண்ட் என்ன? dy. இது y, இது dy அப்படின்னு எடுத்துப்போம். ரைட்? So இங்க dq by dy. dq by dy. So lambda dy equals dq. Right? dq is lambda dy. அதுக்கு பதில் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா k r lambda dy by r square plus y square the whole power 3/2. இதுதான் DE cos theta. இதே மாதிரி DE sin theta எழுதணும்னா DE சேமா தான் இருக்கும். இங்க cos thetaக்கு பதிலா r by r square plus x square போட்டோமா? அது cos thetaக்கு adjacent by hypotenuse. sin theta போட்டோம்னா opposite by hypotenuse வருமா? அப்போ r க்கு பதில் நியூமரேட்டர்ல இருக்கிற r க்கு பதில் எனக்கு y வரும். So DE sin theta equals final formula ஒன்று எழுதலாம். K இந்த இடத்துல sin thetaக்கு பாருங்க opposite by hypotenuse. So y வரும். அங்க r க்கு பதில் இங்க y. Ky lambda dy by r square plus y square the whole power 3/2. அவ்வளவுதான்ல. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியா இன்டகிரேட் பண்ணோம். So first DE cos theta x காம்பனன்ட் தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிட்டு y காம்பனன்ட் தனியா இன்டகிரேட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் வெக்டார் ஃபார்மேட்ல தூக்கி எழுதிடலாம். இப்போ இங்க let's do this first. x காம்பனன்ட் இன்டகிரேட் பண்ணலாம். Ex is equal to integral DE cos theta.
எங்க இருந்து எது வரைக்கும் நான் இன்டகிரேட் பண்ணணும்? -θ1 to θ2. பாருங்க, கீழே இருக்கிற ஆங்கிள் எனக்கு θ1, மேல இருக்கிற ஆங்கிள் θ2. இப்போ ஏன் θ1க்கு மைனஸ்? ஏன்னா இங்க ஆங்கிள் θ1 θ2 ரெண்டுத்துல ஒரு ஆங்கிளை நான் கிளாக் வைஸ்ல போய் மெஷர் பண்றேன், இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல போய் மெஷர் பண்றேன். இப்போ நம்ம நார்மல் இன்டகிரேஷன்ல லிமிட்ஸ் எப்படி எடுப்போம்? இப்படி இருந்ததுன்னா லெட்ஸ் சே நான் இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். அப்ப நம்ம எப்படி எடுப்போம்? இது லெட்ஸ் சே -x, இது +xனா -xல இருந்து +xன்னு பார்ப்போம். அதாவது ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா அது மைனஸ், ரைட் ஹேண்ட் சைடு இருந்ததுன்னா அது பிளஸ். அப்படிதான் நம்ம நார்மல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எடுப்போம். இங்க ஆங்கிள்ங்கிறதும் அதே மாதிரி லாஜிக் தான். θ1ங்கிறது எனக்கு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, லெட்ஸ் சே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. θ2ங்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. சோ ஆன்டி கிளாக் வைஸை நான் பாசிட்டிவ்னு எடுக்கணும், கிளாக் வைஸ் ஐ மீன் நாட் நெசசரி. நார்மலா ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் நெகட்டிவ் தான் எடுப்போம். பட் இங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலும் நமக்கு எப்படி சௌரியமா இருக்கோ அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஆங்கிள் பாசிட்டிவ், ஒரு டைரக்ஷன் பாசிட்டிவ், இன்னொரு டைரக்ஷன் நெகட்டிவ். சோ நான் -θ1 to +θ2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ -θ1 to +θ2. சோ அந்த மைனஸ் வர்றதுக்கான ரீசன் ஆங்கிள் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது தான், வேற எதுவும் கிடையாது. சரியா? இப்ப அடுத்து இந்த டி காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், வச்சு இன்டகிரேட் பண்ண வேண்டியதுதான். சோ -θ1 to θ2 அதை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? k r lambda dy by r square plus y square the whole power 3/2. சோ இப்ப இதுல இருக்கிற கான்ஸ்டன்ட், எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அவனை தூக்கி வெளியே வச்சுட்டு வேரியபிள் இன்டகிரேட் பண்ணணும். இப்ப எனக்கு இங்க வேரியபிள் என்ன? y and dy. நான் இன்டகிரேட் பண்ண வேண்டியது வித் ரெஸ்பெக்ட் டு dy. அப்ப yங்கிறவன் மட்டும்தான் வேரியபிள், மீதி எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடலாம். ஐ மீன் வெளியே இன்டகிரேஷனோட வெளியே எடுத்துடலாம். சோ k r lambda into -θ1 to θ2 dy θ2 dy by r square plus y square the whole power 3/2. அவ்வளவுதான். இப்ப இதை டைரக்டா இன்டகிரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஏன்னா இங்க நான் இன்டகிரேஷன் பண்ண வேண்டியது வித் ரெஸ்பெக்ட் டு y-ல. ஆனா எனக்கு இருக்கிற வேரியபிளோட லிமிட் என்ன இருக்கு பாருங்க, θ1 and θ2. சரியா? அப்போ நான் என்ன பண்ணணும்? dy-க்கு பதிலு அதை θ ஃபார்மேட்ல கொண்டு வந்து நான் இன்டகிரேட் பண்ணணும். நான் இந்த இடத்துல இருக்கிற y-ய θ ஃபார்மேட்ல கொண்டு, ஏன்னா இப்படியே நான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாதுல்ல. y-ய θ ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு நான் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப இங்க y-க்கும் r-க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஏன்னா இங்க இருக்கிறது ரெண்டு y and r தான். y and r-க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? tan θ. சோ எனக்கு y r அதுக்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், அண்ட் θவையும் நான் உள்ள கனெக்ட் பண்ணணும். சோ ஆப்வியஸா ட்ரிக்னாமெட்ரிக்கு தான் நான் போய் ஆகணும். சோ tan θ is equal to opposite side by adjacent side. So y by r எழுதிக்கலாமா? So y is equal to r tan θ. But now differentiate this. ஏன்னா எனக்கு இங்க தேவையானது என்ன? y dy வேணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா dy equals r constant, tan differentiate பண்ணா secant square θ. நான் இங்க with respect to θ பண்றேன்னு எடுத்துப்போம். நான் dy by dθ அப்படின்னா எனக்கு r secant square θ dθ. இப்ப இந்த dθவை நான் அந்த பக்கம் கொண்டு போய் எழுதிக்கிறேன். So dy equals r secant square θ dθ. So நான் இந்த y-க்கு பதில் இந்த டேர்மையும் dy-க்கு பதில் இவனையும் தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ரைட்? இப்ப அந்த ஃபார்முலாவை திருப்பி நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கலாம். So k r lambda integral -θ1 to θ2. k r lambda -θ1 to θ2. Then the terms என்னன்னா dy by r square plus y square the whole power 3/2. So dy by r square plus y square the whole power 3/2. இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது என்ன? y is equal to r tan θ and dy is equal to, இங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம், r secant square θ dθ. r secant square θ dθ. ரெண்டுத்தையும் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுங்களா? k r lambda into -θ1 to θ2 dy-க்கு பதிலு r secant square θ dθ. இப்ப டினாமினேட்டர்ல எனக்கு y-க்கு பதிலு r ஸ்கொயர், இங்க y ஸ்கொயர் இருக்கா, r ஸ்கொயர் tan ஸ்கொயர் θ into
power 3/2 அப்படின்னு வரணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? அத r square plus r square tan square theta the whole power 3/2 அப்படின்னு இருக்கு. நான் r square காமனா வெளிய எடுக்கலாமா? r square into 1 plus tan square theta பவர்ல 3/2 அப்படியே இருக்கு. நான் இங்க இருந்து தான் r square வெளிய எடுக்கிறேன். சோ மொத்த பவர் 3/2 எனக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப், நான் அந்த 3/2 உள்ள இது ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை போட்டேன்னா இது r³ ஆயிடும். 1 plus tan square இருக்கு இல்லையா, ரெண்டு தனித்தனியா போட்டுக்கலாம். இந்த r square அப்படியே வச்சுட்டு இந்த 1 plus tan square நான் secant square theta அப்படின்னு எழுதிக்கலாம். இது trigonometric identity 1 plus tan square is equal to secant square theta. இப்போ இந்த 3/2 உள்ள நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா r³ secant³ theta அப்படின்னு ஆயிடும். So the denominator becomes r³ secant³ theta. அதை தூக்கி இங்க அடுத்த ஸ்டெப்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். So kr lambda minus theta 1 to theta 2 இங்க r secant square theta d theta அப்படியே இருக்கணும் டினாமினேட்டர்ல. 1 second. Is it r tan theta? Okay, fine. இங்க r³ secant³ theta, right? r³ secant³ theta. இப்போ இதுல எதாவது கேன்சல் ஆகுதோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறணும். எனக்கு சீக்கண்ட்ல இருக்கிற ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிடுமா? மேல 2 r இருக்கு, ஸோ கியூபு கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி இருக்கிறத மட்டும் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். என்னென்ன? மைனஸ் இது இல்லை, ரைட். கே லாம்டா நியூமரேட்டர்ல டி தீட்டா இருக்கு. ஸோ கே லாம்டா இன்டகிரல் டி தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர்ல மீதி இருக்கிறது என்ன? ஒரு r இருக்கு, அந்த r கான்ஸ்டன்ட் நான் வெளியே போட்டாச்சு, சீக்கன் தீட்டா, ரைட்? secant theta minus theta 1 to theta 2, right? இப்போ secant theta நான் rearrange பண்ணா k lambda by r into integral minus theta 1 to theta 2 cos theta d theta. ஏன்னா 1 by secant மேல போச்சுன்னா it becomes cos theta. இப்போ cos integrate பண்ணா k lambda by r, cos integrate பண்ணா sin theta வருமா? மைனஸ் சைன் கிடையாது பசங்களா. cos differentiate பண்ணாதான் மைனஸ் சைன், cos integrate பண்ணோம்னா பிளஸ் சைன் தான் வரும். லிமிட்ஸ் என்ன? மைனஸ் theta 1 to theta 2. That's it. மைனஸ் theta 1 to theta 2. இப்போ next step, k lambda by r into sin theta 2 minus sin minus theta 1. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். எனக்கு அப்பர் லிமிட் தீட்டா 2 ஃபார்முலால இருக்கிற மைனஸ் சைன், லோவர் லிமிட் மைனஸ் தீட்டா 1. இப்போ சைன் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். இப்போ காஸ்ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், சைனுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். சைனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் மைனஸ் சைன் தீட்டா. அதுவே காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் காஸ் தீட்டா. நீங்க அந்த சைனோட கர்வையும் காஸோட கர்வையும் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த மைனஸை நான் முன்னாடி கொண்டு வரும்போது இட் வில் பிகம் பிளஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் k lambda by r into sin theta 2 plus sin theta 1. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது இந்த டி காஸ் தீட்டா சொன்னோமா, அது வந்து இந்த டினால வர்றது. மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல திஸ் இஸ் த ஃபார்முலா k lambda by r sin theta 1 plus sin theta 2. இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ். இதே மாதிரி இது எல்லா ஸ்டெப்பையும் நீங்க திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணா you will get EY. ஸோ EYக்கு என்ன தெரியுமா வரும்? cos theta 1 minus cos theta 2 அப்படின்னு வரும். ஏன் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளஸ் வருது, ஒய்ல மட்டும் மைனஸ் வருது, ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்ப இந்த டயக்ராம்ல பாருங்களேன். இந்த டயக்ராம்ல இங்க இருக்கிற எல்லா சார்ஜுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபீல்டு கொடுக்கும். அதாவது சார்ஜ்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எல்லா சார்ஜுமே ஒரே ரைட் ஹேண்ட் சைட்ல தான் ஃபீல்டு கொடுக்குது. இப்ப ஒய் ஆக்சிஸ்ல எப்படி இருக்கு பாருங்க. நான் இங்கிட்ட ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணும்போது அவனோட ஒய் காம்பனன்ட் கீழே இருக்கு. அதுவே நான் கீழே ஒரு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணா அவனோட ஒய் காம்பனன்ட் மேல இருக்கும். ஸோ
y டைரக்ஷன்ல நான் கன்சிடர் பண்ற லெவலுக்கு கீழையும் மேலையும் சண்டை போட்டுக்கிறாங்க. ரைட்? y டைரக்ஷன் எப்படி சொல்றது, வெர்டிகல் டைரக்ஷன்ல அதோட parallel அப்படின்னு வச்சுப்போம். parallel டைரக்ஷன்ல இந்த ராடுக்கு parallel இருக்கிற டைரக்ஷன்ல நான் எந்த பாயிண்ட் கன்சிடர் பண்றேனோ அவனுக்கு கீழே இருக்கிறவனும் அவனுக்கு மேல இருக்கிறவனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்பாங்க. எக்ஸாக்டா நான் சென்டர் பாயிண்ட்ல எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட்ல எடுத்தா எனக்கு y காம்பனன்ட் 0 அப்படின்னு வந்துடும். ரைட்? சோ y காம்பனன்ட்ல இத கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க அப்படியே ரிட்டர்ன் இன்னொரு தடவை பண்ணும், ஒரே ஒரு டிஃபரன்ஸை தவிர எல்லாம் சேம். இங்க sin θ, அதனால நியூமரேட்டர்ல y வந்திருக்கா, அங்க நியூமரேட்டர்ல r வந்திருக்கு. சோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆன்சர் வரும். த ஆன்சர் இஸ் சோ EY என்ன வரும் அப்படின்னு பார்த்தா k lambda by r cos θ1 minus cos θ2 இல்ல θ2 minus θ1 ரெண்டுமே ஒண்ணுதான். இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ். cos θ2 minus cos θ1 அவ்வளவுதான். இதனால எந்த டிஃபரன்ஸும் வர போறது கிடையாது. EX என்ன பார்த்தோம்? k lambda by r sin θ1 plus sin θ2. alright? அவ்வளவுதான் பசங்களா. இதுதான் ஒரு ஃபைனைட் ராடுக்கு, ஒரு ஒன் டைமென்ஷனல் பாடிக்கு நம்ம கிரியேட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா. இதுல ஸ்பெஷல் கேசஸ் கூட போட்டு பார்த்துக்கலாம். இப்போ அந்த ராட் வந்து இன்ஃபினைட்லி லாங்னு வச்சுப்போம். நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. if the rod is like infinitely long, for infinite, if rod is infinite, அப்ப எனக்கு என்ன வர பாருங்க, θ1 equals θ2 equals 90 degree அப்படின்னு போமா? ஏன்னா இந்த டயக்ராம்ல பார்த்தா இவன் இன்ஃபினிட்டிக்கு போறான்னா இந்த பாயிண்டோட லைன் மேல போய்கிட்டே இருக்கும். அதோட லிமிட் எங்க போய் முடியும் பாருங்க, 90 டிகிரில போய் முடியும். அதே மாதிரி கீழேயும் இன்ஃபினைட் அப்படின்னு சொன்னா இந்த லைனும் கீழே போய்கிட்டே இருக்கும். ரைட்? ஆங்கிள் வில் பிகம் 90 டிகிரி. சோ அப்ப அந்த ரெண்டு ஆங்கிளும் எனக்கு 90 டிகிரி அப்படின்னு வந்துடும். அப்ப EX and EY என்ன வரும் பாருங்க, EX is equal to sin 90 1 sin 90 1, so 2 ஆயிடும். 2k lambda by r இல்லனா lambda by 2 pi epsilon naught r. இங்க k வேல்யூ நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். EY என்ன வரும்? 0. right? cos 90 is cos 90 is 0 minus cos 90 0, so into 0. மொத்தமா y காம்பனன்ட் எனக்கு 0 ஆயிடும். சோ parallelல எதுவுமே இருக்காது, எனக்கு perpendicular காம்பனன்ட்ல மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்கும். ரைட்? சோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டை டிரைவ் பண்றதுக்கான மெத்தட். நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் குட்டி எலிமெண்ட் எடுத்துட்டு அதுல இருந்து நான் இன்டகிரேட் பண்ணி சிமெட்ரிக்கல், இந்த இடத்துல ஏசிமெட்ரிக்கல் கண்டிஷன் போட்டு நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஏன்னா சிமெட்ரி போட்டீங்கன்னா கண்டிப்பா கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று. ஏசிமெட்ரிக்காவும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்க நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். ரைட்? ஏன்னா EX and EY நான் எடுத்த பாயிண்டே சிமெட்ரி இல்லாம தான் எடுத்தேன் பாருங்க. சென்டர்ல எடுத்தீங்கன்னா சிமெட்ரி வச்சு கேன்சல் பண்ணி விட்டுறலாம், அது ஈஸியா முடிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு ஓவரால் ப்ரொசீஜர் இதுதான். சிமெட்ரிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது, பட் எடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் இஸ் ஈஸி. பட் திஸ் இஸ் ஜெனரலிஸ்டிக் டெரிவேஷன், நான் சிமெட்ரிக்கல். ஒரு நார்மல் ஃபைனைட் ராட் அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு டிரைவ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இது மாதிரி நம்மளால ஒரு ஷேப்புக்கும் டிரைவ் பண்ண முடியும். என்ன எல்லாத்துக்கும் டைம் ஆகும், இப்ப டைம் இல்லாததுனால டிரைவ் பண்ணல. ரைட்? சோ ஒரு ஷேப்புக்கும் டிரைவ் பண்ண முடியும். நம்ம ஜெனரல் ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ அடுத்து ஒரு ரிங், ஒரு நார்மல் ரிங், அதுக்கு நான் கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கேன். ஒரு ரிங்குக்கு ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம். இப்ப அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் x, அந்த ரிங்கோட சென்டர்ல இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் xல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? தட்ஸ் a question. இதுதான் ஃபார்முலா. kqx by x square plus r square the whole power 3/2. rங்கிறது அந்த ரிங்கோட ரேடியஸ், x அப்படின்றது சென்டர்ல இருந்து நான் கன்சிடர் பண்ற பாயிண்டோட டிஸ்டன்ஸ். ரைட்? இங்கேயும் அதே ஸ்டாண்டர்ட் அப்ரோச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேல ஒரு சின்னோண்டு எலிமெண்ட் எடுத்துப்பேன், அங்கிருந்து இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். அவனை ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் நான் ரிசால்வ் பண்ணுவேன். இங்க வெர்டிகல் காம்பனன்ட் 0, ஏன்னா அது ஒரு சர்க்கிள். நான் சென்டர்ல இருந்து பாக்குறேன்னா, சோ வெர்டிகல் காம்பனன்ட் எல்லாத்தையும் நான் சிமெட்ரிக் கண்டிஷன் யூஸ் பண்ணி 0 போட்டு விட்டுருவேன். சிமெட்ரிக் கண்டிஷன் என்ன? இவனுக்கு ஆப்போசிட்டா நான் கீழே இன்னொரு பாயிண்ட் பார்த்தேன்னா இவனோட ஃபீல்டு இப்படி இருக்குமா, இவனோட ஃபீல்டு இப்படி இருக்கும். நான் ரிசால்வ் பண்ணேன்னா ஹரிசாண்டல் ஆட் ஆயிக்கும்,
vertical எனக்கு நியூட்ரலைஸ் ஆயிடும். ரைட்? ஸோ இதுதான் சிமெட்ரி கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். இவங்க ரெண்டு பேர்னால வெர்டிக்கல் காம்பனன்ட் 0 ஆயிடும். ஹாரிசான்டல் காம்பனன்ட் ரெண்டும் ஆட் ஆயிடும். அண்ட் தி ஃபைனல் ஃபார்முலா இஸ் தட். நமக்கு இந்த மாதிரி வந்து நிக்கும் ஃபைனல் ஃபார்முலா. இதுல இருந்து கூட நம்ம ஸ்பெஷல் கேசஸ் போடலாம். என்னது? சென்டர்ல, ரிங்கோட சென்டர்ல எனக்கு வாட் வில் பி தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க. ரிங்கோட எக்ஸாக்ட் சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கணும்? ரிங்கோட சென்டர்ல x is equal to 0 ஆயிடுமா? xனா சென்டர்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ். ரைட்? நான் அட் த சென்டர்ல x க்கு பதில் 0 போட்டேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் will become 0. ரைட்? ரிங்கோட சென்டர்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அப்படின்னு வந்து நின்னுடும். சென்டர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சேன்னா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எக்ஸாக்ட் சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் will become 0. அண்ட் இது மேக்ஸிமம் சென்டர்ல 0 எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி this graph is between electric field and distance from the center. அந்த ரிங்குக்கும் ரிங்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும், லெட்ஸ் சே நான் ரிங் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ரிங் இந்த இடத்துல இருக்கு, இதுதான் சென்டர் ஆஃப் த ரிங். அங்கிருந்து நான் தள்ளி போயிட்டே இருக்கேன். அப்போ இங்க 0ல இருக்குமா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ எங்க வரும்னா நம்ம மேக்ஸிமம் மினிமா யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை DE with respect to DX நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி equal to 0 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், x is equal to r something r by root 2 அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அது என்னன்னா x ஓட வேல்யூ, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அந்த xல மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த x வேல்யூ என்ன? r by root 2. ரைட்? when x is equal to r by root 2, அதாவது நான் அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நவுந்துட்டு இருக்கிறேன்ல, அது 70% ஆஃப் ரேடியஸ் இருக்கும்போது, இங்க சர்க்கிள் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால உங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஒரு ரிங்கோட சென்டர்ல இருந்து நான் அப்படி ஹரிசாண்டலா போறேன். இந்த r வேல்யூ இப்படி இருக்குமா? this is r. ரைட்? இங்க r by root 2, 1 by root 2 ஓட வேல்யூ 0.707 அப்படின்னு வரும். ஸோ சென்டர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல எனக்கு மேக்ஸிமம்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிராப் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரைட்? அந்த பாயிண்ட் எங்க வரும்னு கேட்டா x is equal to r root 2r அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல எனக்கு ஃபீல்டு மேக்ஸிமமா இருக்கும். அதுக்கு முன்னாடியும் ஃபீல்டு குறையும். ஸோ மேக்ஸிமம் ஃபீல்டு will happen at x is equal to r by root 2. ஸோ r by root 2. r by root 2. That's it. இது ரிங்குக்கு. இப்போ அடுத்து 2D பாடி. இதே மாதிரி நீங்க ஒரு ஆர்க்குக்கு போடலாம், செமி சர்க்குலர் எல்லா சர்ஃபேஸ்க்கும் போடலாம். And then finally for a disk, டிஸ்க்கு 1 by sigma by 2 epsilon naught 1 minus cos theta. சிம்பிள். இங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, டிஸ்க்கு நான் கன்சிடர் பண்ற எலமெண்ட் ஒரு தின் ரிங் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுவேன். அந்த ரிங்னால ஒரு சர்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு அதை நான் இன்டகிரேட் பண்ணி கொண்டு போவேன். ஸோ ஒரு லீனியருக்கு நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜை யூஸ் பண்ணிக்கிட்டோமா, அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸுக்கு நம்ம லீனியர் சார்ஜை தான் எலமெண்டா சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு டிஸ்க்கு நான் ஒரு சர்க்குலர் ரிங் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணனா I'll get the solution. அதே மாதிரி ஒரு பாடிக்கும் it will keep going on. நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு, ஸோ நான் கண்டக்டிங் ஸ்பியர், கண்டக்டிங் ஸ்பியர் நம்ம ரெண்டு கேசஸ் தனித்தனியா பார்ப்போம். இப்போ நான் கண்டக்டிங்ல ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துப்போம். ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா லைக் முட்டை ஓடு மாதிரி. நம்ம கிராவிட்டி சாப்டர்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிராவிடேஷனல் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு கிட்டத்தட்ட சேம், ஆல்மோஸ்ட் சேம். டைரக்ஷன் மட்டும் தான் மாறும். அங்க எவ்ரிதிங் வில் பி டுவர்ட்ஸ், இங்க பாசிட்டிவ்னா அவே, நெகட்டிவ்னா டுவர்ட்ஸ். ரைட்? அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்ததுன்னா அது இங்கே கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். கிராவிடேஷனல் ஃபீல்டுல நீங்க என்ன படிச்சிருப்பீங்களோ சேம் சிச்சுவேஷன் ரிவர்ஸ், சாரி இட் வில் ரிப்பீட். ஹாலோ ஷெல் எடுத்துக்கிட்டோம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்ல முட்டை அப்படின்னு வரும். சர்ஃபேஸ்ல KQ by r². அங்க நம்ம GM by r² அப்படின்னு போட்டிருப்போம். இங்க KQ by r². அதுவே சர்ஃபேஸை விட்டு வெளியே எனக்கு KQ by small r², அங்க GM by small r² அப்படின்னு போட்டிருப்போம். சேம், அப்படியே சேம். அதனால தான் எப்பவுமே கிராவிட்டி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நீங்க சைமல்டேனியஸா பக்கத்துல வச்சு படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். டப்புன்னு முடிஞ்சிடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நெகட்டிவ் சார்ஜும் கிராவிட்டியும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல். ஏன்னா அட்ராக்ஷன் அப்படின்னு வருமா, நான் நெகட்டிவ் சார்ஜை சென்டர்ல வச்சுட்டு சுத்தி பாசிட்டிவ் வச்சேன்னா என்ன ஆகும்? ஆல்வேஸ் அட்ராக்டிவ். நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் த சார்ஜ். ரைட்டா? ஸோ நெகட்டிவ் சார்ஜும் கிராவிட்டியும் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலா இருக்கும். ரைட்? ரெண்டுமே சிமிலர் ஃபினாமினா, எஸ்பெஷலி எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு. ஓகே, டன். ஸோ
ஆல்ரெடி 1 hour ஆச்சு, அதனால இதை டெரைவ் பண்றதுக்கு டைம் இல்லை. அந்த ஒரு டெரிவேஷன் தான் இருக்கிறதுலே கஷ்டமானது, அதனால அதை டெரைவ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். யூ ஷுட் பி ஏபிள் டு டு இட். நீங்க ஃபைனல் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சே தீரணும் ஒரு கேஸுக்குமே. ஃபைனைட் ராடு, இன்ஃபைனைட் ராடு, டிஸ்க், ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மேண்டேட்டரி பாடிஸ். இதோட வேல்யூ எல்லாத்தையும் நீங்க மெமரைஸ் பண்ணி ஆகணும். அலாங் வித் தட், அது எப்படி வந்தது அப்படின்ற டெரிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெரிவேஷன் அப்படின்றது நீங்க மெமரைஸ் பண்ணக்கூடாது, ஆன் த ஸ்பாட் நீங்க டெரைவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். மீன்ஸ் யூ ஷுட் நோ ஹவு இஸ் இட் ஹேப்பனிங். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், இங்க லிமிட் என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இந்த நாலேஜ் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ரைட். ஸோ இது இப்போ ஒரு சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியருக்கு இன்சைட் த ஸ்பியர் லீனியர்லி இன்க்ரீசிங், ரைட், ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அவுட் சைட் த ஸ்பியர் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஹாலோ ஸ்பியருக்கு இன்சைட்ல 0 அண்ட் சோ ஆன். ஸோ இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. இது நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட்லி லாங் வயர். இன்ஃபைனைட் வயருக்கு 2k lambda by r. இதை தான் நம்ம டிரைவ் பண்ணோம். ஃபைனைட்டை டிரைவ் பண்ணிட்டு ஸ்பெஷல் கேஸா இதை டிரைவ் பண்ணோம். அது இல்லாம டைரக்டாவே கூட இன்ஃபைனைட்டை டிரைவ் பண்ணலாம். அது இன்னும் ரொம்ப ஈஸி. ஃபைனைட் தான் கஷ்டம். இன்ஃபைனைட் டைரக்டாவே நீங்க டிரைவ் பண்ணிடலாம் சிமெட்ரி கண்டிஷனை போட்டு. அடுத்து நான் கண்டக்டிங் ஷீட், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சிக்மா யூஸ் பண்ணோம்னா 2 sigma by 2 epsilon naught. இது கெப்பாசிட்டன்ஸ்ல பயங்கரமா யூஸ் ஆகும். parallel plate கெப்பாசிட்டரோட ஃபார்முலாவே இதை பேஸ் பண்ணி தான். சிக்மா பை 2 epsilon நாட்ங்கிறது ஒரு நான் கண்டக்டிங் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜுக்கு சிக்மா பை 2 epsilon நாட். அடுத்தது ரிங்குக்கு kqx by r square plus x square the whole part 3/2. அடுத்து சாலிட் ஸ்பியர் அண்ட் ஹாலோ ஸ்பியர். சாலிட் நான் கண்டக்டிங், ஸ்பெரிக்கல், ரெண்டுமே ஒன்று தானே. ஓகே, அவுட் சைட் பாயிண்ட் அண்ட் இன்சைட் பாயிண்ட். டன். ஆல்ரைட், ஓகே ஃபைன். இப்போ அடுத்து டைம் ஃபார் கொஸ்டின்ஸ். எனக்கு புரியுது, ஒரே ஒரு டெரிவேஷன் தான் போட்டிருக்கோம், மீதி எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி காட்டணும்னு ஆசை தான். பட் டைமே கிடையாது. மீதி ஐ ஹாவ் ட்ரஸ்ட் இன் யூ, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. மீதி டெரிவேஷன்ஸை முடிச்சிருங்க, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளார போலாம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கம் ஆன். A metallic ring is uniformly charged as shown in the figure. AC and BD are two mutually perpendicular diameters, right? AC and BD are two mutually perpendicular diameters. Electric field due to the arc AB at O is E in magnitude. Okay, Basangala, here comes the twist. மொத்த சார்ஜ், மொத்த ரிங்குக்குமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. The entire ring is positively charged. But AB, அந்த ஏபி செக்மெண்டால மட்டும், ஏபி செக்மெண்ட் அதால மட்டும் the electric field is E in magnitude. அந்த செக்மெண்ட்னால பாயிண்ட் ஓல there is an electric field that is E in magnitude. Next, what would be the magnitude of electric field at O due to the arc ABC? So இந்த arc ABC னால இந்த பாயிண்ட்ல electric field எப்படி இருக்கும்? That is the question. So simple logic. Please in Hindi. Arey, எனக்கு ஹிந்தி தெரியாதுல. I don't know Hindi. Sorry. Right, okay. I'll try. See here. எனக்கு தெரிஞ்சது 3 பாஷை தான்ல. இங்கிலீஷ், அதுவும் ஒரு முக்காவாசி. தமிழ் மை மதர் டங். ஒரு ஹாஃப் பாயில்டு தெலுங்கு, அவ்வளவுதான். ஹிந்தி நான்லாம் நார்த் இந்தியா பக்கம் போனதே இல்லைல்ல. ஸோ ஐ டோன்ட் நோ ஹிந்தி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ பசங்களா. லெட்ஸ் கண்டினியூ. ரைட், ஸோ ஏபினால எனக்கு இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அந்த சிச்சுவேஷனை நான் இங்கே திருப்பி வரைஞ்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த செக்மெண்ட், ஏபி செக்மெண்ட், ரைட். அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த செக்மெண்ட்னால மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் இ. கரெக்டா? டோட்டல் இங்கிலீஷா? இல்ல, நம்ம ஸ்ரேயா சார் இருக்காருல்ல, அவர் கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல வீடியோ போடுறாருல, நீங்க அதை பார்க்கலாம்ல, உங்களுக்கு ஃபுல்லா புரியும்ல அது. ஐ மீன் நம்ம வேதாந்து JEE இங்கிலீஷ் சேனல்ல ஸ்ரேயா சார், he is making complete English videos. You can refer to that. They are like excellent content. Okay, சரி. So this is AB segment. So அதோட electric field இங்க done. இப்போ அதே நான் திருப்பி வரைஞ்சுக்கிறேன் பாருங்க. 2 பீசஸா, ஐ எம் பிரேக்கிங் இட் டவுன் இன் 2 பீசஸ். இப்போ
listen பாத்தீங்களா? Listen carefully. இங்க நம்ம நார்மல் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாலாம் யூஸ் ஆகாது. You should understand the concept, approach, logic. இங்க it's more of logic than mathematical formula. இதே செக்மெண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க இப்படி இருக்கு, கரெக்டா? சோ சேம் செக்மெண்ட் நான் இப்போ அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட்டை இங்க கீழே வைக்கிறேன்னு வச்சுப்போம். Let's say I have another segment here. அப்போ இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கணுமா? ரைட், இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். Then obviously this will be 45 degree. இங்க இருக்கிற எல்லா ஆங்கிளுமே 45 டிகிரியா இருக்கும். So this is 45 degree. This will also be 45 degree. ஏன்னா because of symmetry. இங்க ஆங்கிள் அவங்க கொடுக்கல, பட் இந்த இடத்துல you have a quarter circle. அந்த quarter circleனால அதுக்கு சிமெட்ரிக்கலா தான் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்க முடியும். Right? This is a quarter circle. அதோட electric field is going to be symmetrical here. And this is 45 degrees. And this is 45 degree. இப்போ என் வேலை என்ன தெரியுமா? ரெசல்யூஷன். இதை எல்லாத்தையும் ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் ரிசால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி மேல இருக்கிறதையும் ஹரிசாண்டலா வெர்டிகலாவும் ரிசால்வ் பண்ணுங்க. Look at it. இப்போ இந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா? கிரீன் கலரை நான் ரிசால்வ் பண்ணா I'll get this is E. Right? And இது vertical component. கரெக்டா? இப்போ இது என்ன பாருங்க, E cos 45 is going to be E by root 2. இங்க sin 45 is E by root 2. Alright? So எனக்கு இந்த bottom quarter segmentோட net electric field இங்க இருக்கு. அதோட vertical component is E by root 2. அதோட horizontal component is E by root 2. Right? முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி red color. So சிவப்பு கலர், அவனோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்டும் E by root 2, அவனோட வெர்டிக்கல் காம்பனன்ட்டும் E by root 2. புரிஞ்சுதா? ரைட், இப்போ these two are equal and opposite, so they'll cancel out each other. அது ரெண்டுமே equal and opposite இருக்கிறதுனால they'll cancel out. இந்த horizontal components they will get added up. Right? E by root 2 will get added up. அப்ப இந்த மொத்த செக்மெண்ட்னால இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? E by root 2 plus E by root 2, which is 2E by root 2. இப்போ denominatorல எனக்கு root 2 இருக்கக்கூடாது. I should rationalize it. Right? I should rationalize it. So into root 2 by root 2. சொல்லலாமா? So this will get cancelled out. So root 2E is our final answer. All right. Okay. Chale. I'll try to do something. I'll take up this issue. One topic, JEE, one topic daily. Okay, man. We'll try to do something about it. சரி. புரிஞ்சுதா? இங்க நம்ம left to right போட்டதுக்கு பதிலா right to left வந்திருக்கோம். The board is a bit messy, but you got the idea, right? Okay, JEE, one topic daily. Yeah, we'll try to do something about it. We'll try. Okay. So, எனக்கு இங்க ஒரு செக்மெண்டோடது E, அதே நான் காப்பி பண்ணி கீழேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், கிரீன் கலர். இப்போ அது ரெண்டுத்தையும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரிசால்வ் பண்ணும்போது the vertical component will get cancelled out, horizontal component will get added up. So root 2E, this will be the final electric field, root 2 of E. All right? So புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். Now on to the next problem. Right, another conceptual question. Yeah, let's take a look at it. It's the next conceptual question. பாருங்க, how to do this? So first, take a few minutes time and the diagram clear பாருங்க. Try to understand the diagram clearly. இங்க you don't need any mathematics. Conceptual ஆவே ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ இந்த parallel plate இருக்குல்ல, I hope you remember the formula. ஒரு infinitely large parallel sheet, அதுக்கு பக்கத்துல இருக்கிற electric field is going to be sigma by 2 epsilon naught. பார்த்தோமா? sigma by epsilon naught into 1 minus cos theta அப்படின்னு பார்த்தோம்ல. But when the sheet goes to infinity, எனக்கு அந்த sheet infinity-க்கு போகுது அப்படின்னா the second component will become 0. அப்ப எனக்கு electric field இந்த பாயிண்ட்ல B point, E point, ஒரு பிளேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற electric field will become sigma by epsilon naught. Sorry, 2 epsilon naught. And it is independent of distance. ஒரு பிளேட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது distance depend பண்ணி இருக்காது. So the formula is for an infinitely long plane sheet, E is equal to sigma by 2 epsilon naught. Any point, அதுக்கு பக்கத்துல இருக்கிற any point. இது வந்து ஒரு uniformly charged plane sheet.
any point next to it will have this electric field, sigma by 2 epsilon naught, right? Irrespective of the distance, independence of distance. But in a point, we are considering it as a very big plane sheet, infinitely big plane sheet. Solve right? இப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த பிளேட்னாலையும் இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே சேமா தான் இருக்க போகுது. The only difference is because of in the sphere. அது sphere தானே, charged spherical body, right? இங்க பாருங்க, இங்க two infinite identical charged sheets. So இந்த ரெண்டு charged sheets மே infinite. Now that is very clear. ரெண்டு charges மே infinite. Charged sheets மே infinitely long. Meaning இவனும் infinitely long, இவனும் infinitely long, right? இவங்க ரெண்டு பேருமே infinitely long. இப்போ so when it is infinitely long, நான் எவ்வளவு தூரமா போனாலும், even if I go far away, I mean I cannot go far away technically, ஏன்னா it is infinitely long. நான் எவ்வளவு தூரம் போனாலும் it is pretty close. So the electric field formula is sigma by 2 epsilon naught, fixed. It's not dependent on r, right? So electric field வந்து sigma by 2 epsilon naught அப்படின்னு வந்துரும். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே இந்த பேப்பர், இந்த ஷீட், let's say you take this sheet, இந்த ஷீட்டோட electric field is same in all these points. In all these points, இந்த ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமா தான் இருக்கும் இந்த எல்லா பாயிண்ட்லயும். அதே மாதிரி இந்த ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு will be same in all these points. அப்போ the difference உருவாக்குற பாடி எது அப்படின்னு பார்த்தா the sphere. இந்த sphere தான் எனக்கு டிஃபரன்ஸ் உருவாக்குது. ஏன்னா ஸ்பியரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துருமா, kq by r square. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். தட்ஸ் இட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் யூ ஷுட் ஆன்சர். அண்ட் இங்க நம்ம ஆக்சுவல் ஆன்சர் தேவையில்லை, கம்பேரட்டிவா சொன்னா போதும். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கம்பேர் அண்ட் கிவ் அ ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பாருங்க, magnitude of EA and magnitude of EB will be equal. True or false? EA and EB will be equal. False. Yeah. EA is closer to the sphere. B is far away from the sphere. ஏங்கிறவன் ஸ்பியருக்கு பக்கத்துல இருக்கான், ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். Bன்றவன் இவன்ல இருந்து தூரமா இருக்கான், அதனால இவனுக்கு வீக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சோ இது மொதல் பாயிண்ட் அடி வாங்கிருச்சு, தப்பு. ரைட், மொதல் பாயிண்ட் அடி வாங்கிருச்சு, தப்பு. அடுத்தது பாருங்க, வெக்டார் வைஸ் EA is equal to EB. நம்ம மேக்னிடியூட் மட்டுமே ஈக்குவலா இல்லைன்னு சொல்லிட்டோம். இங்க மாடுலஸ்குள்ள இருக்கிறதுனால இது வெறும் மேக்னிடியூட், ரைட்? இது மேக்னிடியூட் மட்டுமே ஈக்குவலா இல்ல, பட் இங்க வெக்டார் டைரக்ஷனும் சேர்த்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுலயே அடி வாங்கி போச்சு, இதுவும் தப்பு. இப்ப மூணாவது என்ன பாருங்க, EC is not equal to ED. EC-யும் ED-யும் they are not equal அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Yes, true. Dங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஸ்பியருக்கு பக்கத்துல இருக்கானா, ரைட்? அதனால இவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், இவனுக்கு வீக்கா இருக்கும். நல்லா பாருங்க, டேக் அ மினிட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க பசங்களா. EC வந்து ஸ்பியர்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கான், ரைட்? அதனால இவனுக்கு வீக்கா இருக்கும். இவன் ஸ்பியர்ல இருந்து பக்கமா இருக்கான், அப்ப அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். Obviously they are not equal. So இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து EA is greater than EB. Yeah. A ஸ்பியருக்கு பக்கத்துல இருக்கான், ஸ்ட்ராங்கர் ஃபீல்ட். B தூரமா இருக்கான், வீக்கர் ஃபீல்ட். So EA is greater than EB. True. So obviously third option is true. Third option is true. அடுத்தது fourth option ஏன் தப்பு அப்படின்னு பார்த்துருவோம். EA is greater than EB. Yeah, EA is greater than EB. இது கரெக்ட். And EC equal to ED. அது தப்பு இல்ல. ஏன்னா C ஸ்பியர்ல இருந்து தூரமா இருக்கான், கம்மியா இருக்கும். Dங்கிறவன் இந்த ஸ்பியர்ல இருந்து பக்கமா இருக்கான், அதிகமா இருக்கும். So this is wrong. அதனால this is wrong option. So C is the correct answer. Right? C is the correct answer here. So next. Come on. ஓடிடலாம். Two small spherical balls of mass 10 grams each with charges -2 microcoulomb and 2 microcoulomb are attached to two ends of a very light rigid rod of length 20. So ஒரு ராட், அந்த ராடோட ரெண்டு முனையில ரெண்டு சார்ஜ் வச்சிருக்காங்க, அந்த சார்ஜோட மாஸ் 10 கிராம்ஸ் இருக்குது. அடுத்து the arrangement is now placed near an infinite non-conducting charged sheet
with a uniform charge density of 100 microcoulomb per meter square. அப்ப இந்த செட்டப்ப ஒரு infinitely long parallel sheet, ஒரு straight sheet, அதோட அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய A4 ஷீட், A4 ன்னு சொன்னாலே குட்டில ஓகே, ஒரு பெரிய இன்ஃபைனைட் ஷீட், அதுக்கு ஒரு ஃபுல் பாசிட்டிவ் சார்ஜ், அந்த சார்ஜ் டென்சிட்டி இஸ் 100 மைக்ரோகூலம் per meter square. அதுக்கு பக்கத்துல this is a dipole, ரைட்? அங்க டைபோல்னு டைரக்டா கொடுக்கல, but this is a dipole. -2 + 2 இருக்குது. The length between them is 20, so it is a dipole, right? An electric dipole. அதை தூக்கி இந்த ஷீட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. But the question is, and the angle is also given, the length of the rod makes an angle 30 degree with the electric field. Now the net torque acting on the rod is, so torque on the dipole formula, basic இதுக்கு standard formula இருக்குல்ல, when you place a dipole in a uniform electric field, the torque acting, அந்த torque என்ன, PE sin theta. இப்போ இங்க யூனிஃபார்ம் ஃபீல்ட்னு எப்படி சார் சொல்றீங்க? டைபோல் ரெண்டு சார்ஜ் கொடுத்திருக்காங்க, செப்பரேஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம டைபோல் சொல்லலாம். How do you say it is uniform? Because infinite non-conducting charged sheet இல்ல, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் ஆல் த பாயிண்ட்ஸ் will be ஒரே வேல்யூ. இதுதான் அந்த சார்ஜ்டு ஷீட் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இப்படி இருக்கும். Now this is an assumption because this is infinite. இது infinite வரைக்கும் போகும். Right? So this electric field formula is sigma by 2 epsilon naught. So sigma by 2 epsilon naught. Inge you have a dipole. So let this be our dipole. -2 microcoulomb plus 2 microcoulomb. And the angle is 30 degree. Right? இப்போ இதில இருந்து நம்ம டார்க் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். So what is the torque formula? Torque is equal to P cross E, இல்ல PE sin theta, right? And what is P? P and the dipole moment, 2Q into 2D அப்படின்னு வரும். So one of the charge into the total distance of separation between them. நான் நேத்துக்கே சொன்னேன் 2Dன்றதுனால distance 2 போட்டுறாதீங்களா, தப்பு. 2D refers the distance between the two charges. இங்க 2ங்கிறது நம்ம கன்வென்ஷன் என்னன்னா, we'll take this distance as 2D. Right? The distance between the two charges is 2D. இப்போ தூக்கி substitute பண்ணணுமா? So this will become Q2DE sin theta. So what is the charge? One of the charge. So we'll take anything. 2 into 10 power minus 6 into 2 into D. Distance of separation between them? 20 centimeters, right? 20 into 10 power minus 2 into 2 D 2Q substitute பண்ணியாச்சு, 2 substitute பண்ணியாச்சு, D substitute பண்ணியாச்சு. அடுத்து E. E ஓட ஃபார்முலா என்ன பாருங்க, sigma by 2 epsilon naught. Sigma என்ன, 100 microcoulomb. So 100 into 10 power minus 6 divided by 2 epsilon naught, 2 into 8.85 into 10 to the power minus 12. Sigma by 2 epsilon naught into sin theta. So sin 30 is 1 by 2. அவ்வளவுதான்ல. Done. இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம cancel பண்ணோம்னா we'll get the solution. So cancel all the unwanted stuff. So இந்த 2 cancel ஆயிடுமா? Then epsilon naught, இந்த 2 cancel ஆயிடும். That's it. So remaining stuff எடுத்து நம்ம solve பண்ண வேண்டியதான். Solve it and substitute பண்ணீங்கன்னா you'll get the final solution. One second people. உங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே அந்த தப்பு பண்ணி வச்சிருக்கேன். My mistake. இந்த 2 போடக்கூடாது. So 2D is equal to 20 into 10 power minus 2. So my sincere apologies. பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதே தூக்கி நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பண்ணாதீங்கல. 2Dக்கு நான் 2வையும் தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அது wrong. 2Dங்கிறது தான் total distance between the two charges. So 20 into 10 to the power minus 2. ரைட்டா?
Yes. So 2D oda value அப்படியே 20. Right? The total distance between the rigid rod வந்து 20. அப்ப total distance அப்படியே 20. 2 அங்க substitute பண்ணக்கூடாது. So அப்ப இந்த 2 cancel ஆயிடுச்சு. இதுக்கு பதில் நான் 10 போட்டுக்கலாங்க. Yes. So இந்த 2வையும் 20யும் cancel பண்ணா I've got 10. இந்த 2வையும் இந்த 2வையும் cancel பண்ணியாச்சு. That's it. இப்போ remaining இருக்கிற 12, 2 எல்லாத்தையும் cancel பண்ணீங்கன்னா you will get the final solution. So 10 power 6, 10 power 6, 10 power 12 cancel பண்ணிரலாமா? So remaining என்ன இருக்கும் எனக்கு? Just let's do the math. 10 power this and this will get cancelled. 10 by 8.85 மீதி இருக்கும். 10 by 8.85 will be remaining. So 10 by 8.85 divide பண்ணா look at all the options. எந்த option possible இருக்கும்? Approximately it's going to be 1 point something அப்படின்னு வருமா? So the answer is என்னோட torque is equal to 1 point some number. ஏன்னா 10 divided by 8.8. Now if I'm not wrong எனக்கு 1.1 அப்படின்னு வரணும் approximately. So B, C, D wrong. A is our correct answer. 1.12 Newton meters of torque. Okay. தயவு செஞ்சு நான் பண்ண அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க பசங்களா. 2Dன்னு ஃபார்முலா படி 2D தான். ஆனா 2Dன்ற டிஸ்டன்ஸ் தான் அப்படியே 20. நான் 2வையும் போட்டு 20யும் பண்ண my careless mistake. Please don't do that. Okay. அடுத்த question. Consider a circular loop that is uniformly charged and has a radius a√2. Find the position along the positive z-axis of the Cartesian coordinate system where the electric field is maximum in the ring if the ring was assumed to be placed in the xy plane. இங்க ஒரு question complicated இருந்தாலும் it is so simple. எனக்கு ஒரு ring that is placed in the xy plane. இது x எடுத்துக்கலாம், this is y அப்படின்னு எடுத்துக்கலாம். Right? This is xy. It is z. Right? X, Y, Z. It is X, Y, Z. XY plane. Z ல positive x axis. Radius of a√2. So இவனோட radius is going to be a√2. Right? Radius is a√2. இப்போ on the point ல where is the field maximum? Z axis ல where is the point at which the field is maximum? இந்த Z value என்ன? I need electric field to be maximum here. So இதை நம்ம differentiate பண்ணி solve பண்ணலாம். அது இல்லாம நீங்க memorize பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் better. So memorize பண்ணீங்கன்னா answer is simple, radius by √2. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் explain பண்ணிட்டு இருந்தேன்ல. So radius, R by √2. So maximum electric field is going to be at R by √2. Right? R by √2 தான் max electric field. பட் அந்த R by √2 உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னா நம்ம டிரைவ் கூட பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கூட இங்க நீங்க அந்த ரிங்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ரைட்? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு பசங்களா. ஐதர் யூ கேன் ரிமெம்பர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா. ஒரு ரிங்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன வரும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு KQX by x square plus r square the whole power 3/2. இதை ஞாபகம் வச்சு you have to differentiate this. இதை differentiate பண்ணி எப்படி differentiate பண்ணணும்? dE by dx equal to 0 போட்டீங்கன்னா you will get a value of x. And the x will be, and the answer will be x is equal to r by √2. இதுதான் E max இருக்கிற பாயிண்ட். Right? X equal to r by √2. இல்ல differentiationலாம் வேணா, if you can remember this, answer டப்பா. 5 secondsல ஆன்சர் வந்துரும். ஃபார்முலா பாருங்க, x max அதாவது the point where electric field is max is r by √2. ரைட்டா? சோ அப்ப இங்க it is in z axis. So z is equal to r by √2 and r value என்ன இங்க a√2. So a√2 by √2. So √2 gets cancelled. A is our answer. Done. Simple. If we want அங்க derive பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல. ஓகேல சண்டை போடாதீங்க. ரைட். ஓகே, இங்க நீங்க வேணும்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get x is equal to r by √2.
Okay, differentiate பண்ணிடுவோம். There is no harm in that. E is equal to kqx by x square plus r square the whole power 3 by 2 ஆ. இப்போ உங்களுக்கு maximum minimum வேணும்னா dE by dx should be equal to 0. அப்ப நான் கான்ஸ்டன்ஸை வெளியே எடுத்துட்டு kq வெளியே எடுத்துட்டு I have to differentiate x by x square plus r square the whole power 3 by 2. Correct? I have to differentiate this. இப்போ இங்க எனக்கு differentiate பண்ண வேண்டிய வேரியபிள் என்ன பாருங்க with respect to dx. அது நியூமரேட்டர்லயும் இருக்கு டினாமினேட்டர்லயும் இருக்கு. So you have to use u by v formula, right? And this should be equal to 0. So obviously in the kq 0 ஓட multiply பண்ணா 0 ஆயிடும். So the next step would be x square plus r square the whole power 3 by 2. இதுதான் denominator. u by v formula உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பசங்களா? I hope you remember u by v. So u by v the whole dash equals v square v into u dash minus u into v dash. Right? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Please bring it back again. திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. So now v square denominatorல v into u dash. So x square plus r square the whole power 3 by 2. So v into u dash போடும்போது 1 ஆயிடும் minus u x into v dash minus u into v dash. இதை differentiate பண்ணா 3 by 2 into x square plus r square the whole power 3 by 2 minus 1. So 1 by 2 into x differentiate பண்ணும்போது you will get 2x. Right? And this should be equal to 0. Obviously, denominator multiply பண்ணும்போது entire denominator will become 0. Next, remaining stuff, I can simplify this. So what will happen to the remaining stuff? X square plus r square the whole power 3 by 2. இதை நான் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனா which is equal to இங்க 2 will get cancelled. 3x square அப்படின்றது மீதி இருக்கும். 3x square into x square plus r square the whole power 1 by 2. x square plus r square the whole power 1 by 2 அப்படின்னு வந்து எனக்கு நிற்கும். இப்போ இந்த பவர் 1 by 2 நான் எப்படி எழுதலாம் பாருங்க, சிம்பிள். இத x square plus r square into x square plus r square power 1 by 2 equals 3x square into x square plus r square to the power 1 by 2. அதாவது இந்த 1 plus 1 by 2 அதை தானே 3 by 2 நம்ம சொல்லுவோம் நார்மலா. So 3 by 2 1 plus 1 by 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ these two will get cancelled. Remaining என்ன x square plus r square equals 3x square. So x square is equal to 3x square. So r square is equal to 2x square. R square by 2 is equal to x square. And final answer x is equal to r by root 2. So, நான் dE by dx equal to 0 ன்னு போட்டு solve பண்ணும்போது I have got x is equal to r by root 2. அப்போ அந்த பாயிண்ட்ல my electric field should be either maxima or minima. ரைட்? எனக்கு மேக்ஸிமா இல்ல மினிமா கிடைக்கணும். ரைட்டா? இப்போ எனக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா எது மேக்ஸிமம் எது மினிமம் அப்படின்ற டவுட் வரும். இங்க क्वेश्चनல மேக்ஸிமம் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னா அங்கதான் மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுறலாம். டன், சிம்பிள். So x is equal to r by root 2. அப்போ my electric field is going to be maximum. All right. Okay பசங்களா, டன். ஸோ இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. ஏன்னா டெஸ்ட் நம்ம 𝐸 டெஸ்ட் சீரீஸ் இஸ் நாட் ஃபார் த ஃபுல் திங்கி. அது வந்து ஒரு ஹை வெயிட்டேஜ் டெஸ்ட் சீரீஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட டெஸ்ட் சீரீஸ். அண்ட் அந்த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸா தட் இஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், PYQ மெஷன், ரைட்? PYQ கடைசியா நடந்த ஒரு 4-5 இயர்ஸ் PYQs எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கும் ஹெல்ப்பா இருக்கும், மெயின் செஷன் ஆக்சுவல் மெயின்ஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் PYQs. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல தட் இஸ் லைக் மேண்டேட்ரி. Okay, ray optics. Yes, ASIF will definitely start ray optics, but அந்த டெஸ்ட் வர்றப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ திஸ் சீரீஸ், இந்த லெக்சர் சீரீஸ் வந்து
It's completely for this test series. So அந்த டாபிக் வர்றப்போ டெஃபினட்டா ரே ஆப்டிக்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். பட் டெஃபினட்டா வி வில் டூ இட். பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம இந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா. பட் வில் டெஃபினெட்லி டூ இட். ஓகே ஓகே பசங்களா, see you in the next session. Bye bye, all the best.